வணக்கம். அதிகாரம் 67 வினைத்திட்பம். குறள் எண் 665. வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். வீரெய்தி அப்படின்னா செயல்திறனால் பெருமை பெற்று, வீரெய்தி பெருமை பெற்று, செயல்திறனால் ஒரு செயல்திறனால் பெருமை பெற்று, மாண்டார் அப்படின்னா இறந்தவர்னு ஒரு பொருள் வரும். இந்த இடத்துல மாட்சிமை உள்ளவர், பெயர் பெற்றவர், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மாட்சிமை உள்ளவர். வினைத்திட்பம் அவர் தொழில் செய்வதில் ஏற்படக்கூடிய அந்த மனவலிமையானது வேந்தன்கண் அரசனிடத்தில் ஊரெய்தினா அதாவது எட்டி ஊர்ந்து போகுது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் காதுக்கு போயிடும். அந்த மாதிரி அதை சொல்ல வர்றாங்க. ஊரெய்தி அவரை எட்டி உள்ளப்படும்னா மதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த குறளை கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவர் தனது செயல் திறமையால் பெருமைப்பட்டு ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய அளவு ஒரு பெருமைப்படுவாராயின் அந்த செய்தியானது தன்னை ஆளுகின்ற அந்த அரசனின் காதுகளை எட்டி அந்த அரசனால் மதிக்கப்பட்டு விளங்கும். அதான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். செயல்திறனால் தொழில் செய்வதில் பெருமை பெற்று உயர்ந்தவரிடம் உள்ள மனவலிமையானது நாட்டை ஆளும் அரசனை அடைந்து பிறராலும் மதிக்கப்பட்டு விளங்கும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறள்ல சந்திக்கலாம்.